பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு உணவு செரிமானமாகாம எதுக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏப்பம் வந்துட்டுருக்கும். அப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது ஆங்கிலத்தில கர்ட் அப்படின்றாங்க. அப்போ இந்த கர்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சை தேவை அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் குடல் நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆதர்ஷ் சுரேந்திரநாத் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்து நம்ம உணவு சாப்பிட்றோம். அதன் சார்ந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் குடல் அப்படின்ற அந்த ஒரு பகுதியின் காரணமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் ஒரு பெரிய காமன் இஷ்யூ. அது தவிர ரீஃப்ளக்ஸ், லூஸ் மோஷன்ஸ், டயரியா இதெல்லாம் தான் காமன் டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நார்மல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி கன்சல்டேஷன் பொறுத்த வரைக்கும். முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேச போகிறது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ். ஷார்ட்டாக கர்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரீஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கர்ட் அப்படின்றது என்ன சார்? கர்ட் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கர்ட். ஜென்ரலி பப்ளிக் பொறுத்த வரைக்கும் ரீஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது கர்டு இருக்கணும்னா முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று நம்ம ஸ்டமக் கண்டென்ட்ஸ் ஆசிட் ஃபுட்டு எதிர்கழித்து தொண்டையிலோ வாயிலோ வரணும். இதர் இட் கேன் பி சாப்பிட்ற முன்னாடி இருக்கலாம், சாப்பிட்ற பின்னாடி இருக்கலாம். ரெண்டாவது அதோட சிம்டம்ஸ் இருக்கணும். சிம்டம்ஸ் முக்கியமாக நெஞ்செரிச்சல், அது எதிர்கழிப்பு, அதெல்லாம் தான் சிம்டம்ஸ். மூணாவது அதனால வர்ற உணவு கொலைய லைனிங் டேமேஜ். இதுதான் முக்கியமான 3 திங்ஸ் இருக்கணும் கர்டுன்னு சொல்கிறதுக்கு. நார்மலாகவே எல்லாருக்குமே ஓரளவுக்கு கர் இருக்கும், அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் இருக்கும். கர்டுன்றது எப்போ ஆகும்னா இதோட சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போதோ, இல்லைன்னா அதோட ஈசோஃபேகஸ் அதாவது ஃபுட் பைப்போட லைனிங்லேயே டேமேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்ம கர்டுன்னு சொல்லலாம். அது ஒரு டிசீஸ். எஸ், தென் தட் இஸ் when it becomes a disease. இதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும்? ஆரம்ப கட்டம்ன்றது சொல்ல முடியாது மேடம். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14% பீப்புள், அதாவது மக்களுக்கு இது வாரத்தில் எப்பயாவது ஒரு 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 தடவை ஏற்படும். இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25% பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். இது நார்மலி டுவர்ட்ஸ் தி யங் ஏஜ், மிடில் ஏஜ், எஸ்பெஷலி நம்ம இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா விமெனில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வில் பி லிட்டில் பிட் மோர் தென் மென், எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில். ஏன்னா வளர ஃபீட்டஸ் ஸ்டமக்கை ப்ரெஸ் பண்ணும்போது ரீஃப்ளக்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓல்டர் ஏஜ் குரூப்பில் இது ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கெயின் இருக்கும்போது ஸ்டமக் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரீஃப்ளக்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டமக்கில் ஒரு இன்ஃபெக்ஷன் இஸ் தேர் கால் ஹெலிகோபாக்டர் பைலோரி. அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அந்த ஸ்டமக் லைனிங்கை டேமேஜ் பண்ணுறதுனால ஆசிடோட சுரக்கம் குறையும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஆப்போசிட்டாக கர்டு ரீஃப்ளக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் அதை ஃபுட் பைப்போட ஸ்ஃபிங்க்டர், அதாவது வேல்வை அதை லூசன் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரீஃப்ளக்ஸ் அதிகமாக வரும். ஆல்கஹால் இட் இஸ் அ கேஸ்ட்ரிக் இரிட்டன்ட். ஸோ ரீஃப்ளக்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தான் மோஸ்ட் காரணங்கள் ஃபார் ரீஃப்ளக்ஸ். எதுக்களிக்கிறது அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க 25% பர்சனுக்கு இது நமக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இது எப்போ நோயாக மாறி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம வரணும்? இது நோயாக மாறி ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்போ வரணும்னா, சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான சிம்டம்ஸ் என்ன வரும்னா, ஒன்று ஹார்ட் பர்ன் ஆர் நெஞ்செரிச்சல். மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ஒரு 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 ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் நெஞ்செரிச்சல் சாப்பிட்ட பிறகு ஹெவியாக சாப்பிட்டா ஆர் ஃப்ரைட் ஃபுட் அது மாதிரி ஏதாவது எடுத்தாக்கா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நெஞ்செரிச்சல் அதிகமாக வருது, அந்த எதிர்கழிப்பு, அதாவது ஃபுட் கண்டென்ட்ஸ் த்ரோட்லேயோ வாயிலையோ அது ரெக்கரண்ட்டாக சாப்பிட்ட பிறகு அது மாதிரி வருது. ஆர் சம்டைம்ஸ் இது ஜிஐ ஸ்டமக் ரிலேட்டட் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃப், தொண்டை வலி, இரும்பல், ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், சவுண்டு சேஞ்ச் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வீசிங் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸ்லீப்பு டிஸ்டர்ப் ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் லேட்டாக சாப்பிட்டு
லேட்டாக தூங்கினா அது என்ன ஆகும்னா ஸ்லீப்பு வந்து டிஸ்டர்ப் ஆகி அதனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ ஓரளவுக்கு மேலே எப்போ நம்ம வந்து அர்ஜென்ட்டாக டாக்டர் அலாம் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, அர்ஜென்ட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணோன்னா முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆர் முழுங்கும்போது வலிக்குது, ஃபுட்டு வந்து முழுங்கின பிறகு எங்கேயோ போய் நெஞ்சிலே அடைக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா வாமிட் வருது, பிளட்டு வாமிட் வருது, மோஷன் கரப்பாக போகுது. இது ரொம்ப நாளாக இருந்த பிறகு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது இன்னும் நம்ம வந்து அர்ஜென்ட்டாக வந்து டாக்டரை பார்த்துக்கணும். ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா அது குடலை எந்த அளவு பாதிக்கும் டாக்டர்? இதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சொன்ன மாதிரி டிஃபிகல்ட்டி ஸ்வாலோயிங், பெயின் வாயில் ஸ்வாலோயிங், அதாவது முழுங்கிறதுக்கு கஷ்டம். ஸோ இது மெயினாக வர்றதுக்கு காரணம் வந்து ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, இந்த உணவு குலைக்குள்ளே புண்ணாய் அது ரெக்கரண்ட்டாக ஃபைப்ரோசிஸ், அதாவது ஹீலிங் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும்போது அந்த உணவு குலையை வந்து ஸ்லோலி அது சுருங்கிடுச்சுன்னா அந்த நம்ம முழுங்குற சாப்பாடை வந்து அது கீழே இறப்பைக்கு போய் சேராது. அப்படி இருக்கும்போது அது ஒரு காம்ப்ளிகேஷன், இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிக்சர், பெப்டிக் ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அல்சர்ஸு, ப்ளீடிங், அதாவது உள்ள உணவு குலைக்குள்ளே புண்ணாகி அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சு பிளட் வாமிட்டிங் இல்லைன்னா பிளாக் மோஷன்ஸ் வருது. இதெல்லாம் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் சிம்டம்ஸ். முன்னாடி இப்போல்லாம் நல்லா மருந்துகள் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் மருந்து இந்த அளவுக்கு இல்லாத போது பர்ஃபரேஷன், அதாவது உணவு குலையே ஓட்டையாய் செஸ்ட்டுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகும், மிடியாஸ்டினைட்டிஸ் ஆகும். அது மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அதோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறையா குறைஞ்சிருக்கு. அப்போது முன்னாடியே இது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தொடங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெட்டர். டாக்டர்ஸ் இதை எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து அந்த உணவு குழாயில் பாதிப்பு இருக்குது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் தேவைப்படும்? இது மோஸ்ட்லி வந்து சிம்டம்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான். இப்போது சிம்பிளாக சொன்ன மாதிரி ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல், ரீஃப்ளக்ஸ், அதாவது எது கழித்து ஃபுட்டு வந்து வாயிலையோ தொண்டையிலையோ வரும்போது, ஃபார் சம் பீப்புள் ஜஸ்ட் சிம்பிள் வந்து லாங் டேர்மாக காஃப் இருந்துட்டு தான் இருக்கும். அதுவும் டிப்பிக்கலாக வரும், சாப்பிட்ட பிறகு காஃப் வரும், இல்லைனா சாப்பிட்டுட்டு படுத்த பிறகு காஃப் வரும், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் வாமிட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வரும்போது யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, வி வில் ஸ்டார்ட் ஆஃப் ஆன் மெடிசன்ஸ் ஃபார் அசிடிட்டி. அந்த அசிடிட்டி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் ரிலீஃப் வந்துருச்சுன்னா அதுவே ஒரு கன்ஃபர்மேட்ரி திங், அதாவது இது ரீஃப்ளக்ஸ்னால தான் இருக்குன்ட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது இந்த சொன்ன மாதிரி அலாம் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும். எண்டோஸ்கோப்பியில் பேசிக் ரொம்ப சிவியர் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரிச்சுன்னா, அல்சரோ ஸ்ட்ரிக்சரோ அது மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரிச்சுன்னா நம்ம எண்டோஸ்கோப்பியில் கன்ஃபார்மாக என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பெரும்பாலும் மருந்து மாத்திரையிலே வந்து இதை சரி பண்ண முடியுமா? ஆஸ் ஆஃப் டுடே இது மோஸ்ட்லி வந்து மெடிசின்ஸ்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு சர்ஜரி அது மாதிரி ரொம்ப ரேராக தான் தேவைப்படுது. சர்ஜரி யாருக்கு தேவைப்படும்னா, மோஸ்ட்லி மெடிசின்ஸ் வந்து எடுத்து ரிலீஃப் வர்றவங்களுக்கு தான் சர்ஜரி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு லாங் டர்மாக வந்து மெடிசன் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, மெடிசன் எடுத்துகிட்டு அவங்க மெடிசன் கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லைனா அது சிலவங்க வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பயப்படுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம சர்ஜரி வேணும்னா கன்சிடர் பண்ணலாம். பட் மெடிசன்ஸ்லேயே உங்களுக்கு ரிலீஃப் வரலைன்னா அவங்களுக்கெல்லாம் சர்ஜரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம வந்து உணவு எதிர்கலிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உணவு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகும். இந்த சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய குடல் அதை ஏற்றுக்காததுக்கும் தொடர்பு இருக்கணும். சர்டன் ஃபுட்ஸ் வந்து இதுக்கு ப்ரீ டிஸ்போஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மெயின்லி வந்து ஃபேட் ஆயிலி வறுத்த பொருள் வந்து டெஃபினட்டாக வந்து வில் இன்க்ரீஸ் ரீஃப்ளக்ஸ். அது இல்லாமல் சில ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் அது வந்து நம்ம ஃபுட் பைப்போட வேல்வை வந்து கொஞ்சம் அப்பப்போ லூசன் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ லூசன் பண்ணும்போது அது நார்மல்லியாகவே எல்லாருக்குமே வந்து வேல்வ் அப்பப்போ லூசன் ஆகும். பட் இந்த மாதிரி ஃபுட் எடுத்தாக்கா அதோட டைமிங்கும் ஃப்ரீக்வன்சியும் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ யூ கெட் ப்ரீ டிஸ்போஸ் ஃபார் ரீஃப்ளக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுட் என்னென்னா, இது மாதிரி சாக்லேட்ஸு, மின்ட், ஸ்பைசி ஃபுட், டீ, காஃபி, ஆல்கஹால், அப்புறம் வந்து முக்கியமாக வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீசஸ் த ப்ரீ டிஸ்போசிஷன் டு கட்.
இது வந்து எந்த ஏஜ்ல பொதுவா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? மோஸ்ட்லி வந்து யங் அடல்ட்ஸில் தான் வரும் மேடம். பட் யங் அடல்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில்ட்ரனில் இது வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் நவடேஸ் பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வி ஆர் சீயிங் இட் இன் சில்ட்ரன் ஆல்சோ. இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்கக்கூடிய ஜெலுசல் மாதிரியான மருந்துகளை மட்டும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது சரியான ஒரு விஷயம்? இப்போ வந்து மேடம் ஜெலூசில் அது மாதிரி ஆன்டாசிட்ஸ் வந்து தீஸ் ஆர் ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ். அதாவது நம்ம வந்து ஃபார்மசியில் போய் எந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமலே நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். பட் யூஸ்வலி வந்து தீஸ் வில் ப்ரொவைட் ஒன்லி டெம்பரரி ரிலீஃப். லாங் டேர்ம் ரிலீஃப்க்கு தேர் ஆர் மோர் பெட்டர் மெடிகேஷன்ஸ் நவடேஸ். அண்ட் அது வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தாக்கா யூ கேன் கெட் பெட்டர் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். ஜெலுசில் ஆன்டாசிட்ஸ் டைஜீன் அது மாதிரி ஆன்டாசிட்ஸ் வந்து இட் வில் கிவ் ஓன்லி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட். சிலவங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்லேயே சிம்டம்ஸ் சரியாகும். சப்போஸ் ஒரு வேலை சரியாகலைன்னா தேல் ஹேவ் டு கோ இன் ஃபார் ஹையர் மெடிகேஷன்ஸ். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எதுக்களிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இந்த கேர்ட் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கும் அசிடிட்டிக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் மேடம்? ப்ரிடாமினென்ட்லி இது ரெண்டுமே சிமிலர் ப்ராசஸ் தான். அதாவது எக்ஸஸ் ஆசிட், ராங் டைம், ராங் பிளேஸ். ஸோ ஸ்டமக், அதாவது டயஃப்ரம், நம்ம டயஃப்ரம்க்கு கீழே இருக்கும்போது இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி கன்சிடர்ட் டு பி அசிடிட்டி ஆர் டிஸ்பெப்சியான்னு சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் அபவ் த டயஃப்ரம், சிம்டம்ஸ் பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வந்து அபவ் த டயஃப்ரம், செஸ்ட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா தென் இட் இஸ் சப்போஸ் டு பி இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ரீஃப்ளக்ஸ். ஸோ பேசிக்லி வந்து ப்ராசஸ் ரெண்டுமே சிமிலராக இருக்கும். அதோட ப்ரெசிபிடேட்டிங்கும் அதோட காசஸும் மோஸ்ட்லி சிமிலராக இருக்கும். பட் இது மட்டும்தான் மெயினாக டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க, பெரும்பாலும் அவங்க வந்து இந்த மாதிரியான உணவு சாப்பிடும்போது தான் ரெஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் பட்டியல் இருக்கு. இது யூஸ்வலி வந்து ராங் டைம், நம்ம வந்து மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுறது, இல்லைன்னா டைமிங் வந்து மாறி மாறி சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே தூங்குறது, தென் ஹெவி ஆயிலி ஃபுட், ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி ஆயிலி ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு, சிட்ரிக் ஃப்ரூட், தென் எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்கும்போது லைம் வித் ஜிஞ்சர் எல்லாம் போட்டு அதிகமாக குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் those are considered to be precipitants of reflux. Then chocolates, Pepsi, Coke, and மாதிரி சோடாஸ், தென் ஹெவி, அதாவது ஹெவி ஃபுட். ஈவன் நார்மல் ஆகாரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அது நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே எடுத்தீங்கன்னா அதனாலேயே ரீஃப்ளக்ஸ் வந்து ப்ரெசிபிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடல் அப்படின்றது எவ்வளவு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அடிப்படையில்? as far as குடல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நவ் கன்சிடர்ட் டு பி அதாவது செகண்ட் பிரெயின் மாதிரி தான் இப்போது நியூ ரிசர்ச். பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நர்வ் செல்ஸ் வந்து இன்டெஸ்டைன்ஸ்லேயும் நம்ம கேஸ்ட்ரிக் இதில் தான் இருக்குது. அது இல்லாமல் குடலுக்குள்ளேயே நிறைய நம்ம பாடிக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய பாக்டீரியா இருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து nowadays it is considered to play ரோல் ஆல் த வே ஃப்ரம் மென்டல் டிசீசஸ் டு ஃபிசிக்கல் டிசீசஸ். சரிங்களா? ஸோ ஈவன் தியரிஸ் ஆர் தேர் தட் ஈவன் நம்ம டயபெட்டிஸ் இந்த மாதிரி டிசீசஸ் கூட, இந்த மாதிரி வியாதிகள் கூட தீஸ் பாக்டீரியா ஹேவ் அ ரோல் டு பிளே. ஸோ ஆல் இன் ஆல் வந்து நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குறோமோ அவ்வளோ பெட்டர். அதாவது சாப்பாடு வந்து மருந்து மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து மருந்து சாப்பாடு மாதிரி ஃப்யூச்சரில் சாப்பிட்றதுக்கு சுச்சுவேஷன் வராது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் வந்து டயட் வந்து நம்ம எப்போவுமே நம்ம உடம்புக்கு என்ன நல்லதுன்ட்டு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றது தான் பெட்டர். அப்பப்போ நம்ம வந்து இண்டல்ஜ் பண்ணலாம். அப்பப்போ வந்து நமக்கு டேஸ்டியாக இருக்கிறதோ பிடிக்கிற ஆகாரமோ அதை நம்ம இண்டல்ஜ் பண்ணலாம். பட் ஜென்ரலி வந்து நம்ம ஹெல்த்துக்காக தான் சாப்பிடணும். அது யூஸ்வலி வந்து வெஜிடேரியன் ஃபுட் இஸ் மோர் ஈஸியர் டு டைஜஸ்ட். நான்-வெஜிடேரியன் இஸ் ஆல்சோ ஓகே பட் டு அ சர்டன் லிமிட். பட் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்மளோட உடம்புக்கு ஈஸி டு டைஜஸ்ட். நம்ம கட் பாக்டீரியாவுக்கும் அதுதான் பெட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு நான்-வெஜிடேரியன் ஃபுட். இதில் வாட்டர், நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டர் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா டாக்டர்? அது இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, நீங்கள் அது குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுன்றது இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரீஃப்ளக்ஸோ அது மாதிரி ஏதோ.
அதாவது நம்ம வந்து ஓவராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சிட்டு அது குறைக்கிறதுல எந்த மீனிங்கும் கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இஷ்யூவே நீங்கள் கரெக்ட் பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டர். அதாவது ஃபுட்டு, டயட்டு, குவான்டிட்டி, டைமிங், தென் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க முக்கியமா சொன்னது ஒபீஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப இந்த பிரச்சனை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா, அப்போ ஒபீஸா இருக்கும்போது அவங்களுடைய வெயிட் உடனடியாக குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒபிசிட்டின்றது வந்து இட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் மெனி திங்ஸ். அதாவது நாட் ஓன்லி ரிஃப்ளக்ஸ், அதாவது கார்டியாக் டிசீஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சம்டைம்ஸ் சர்டன் மேலிக்னன்சிஸ், அண்ட் இன் அடிஷன் நம்ம டுடேஸ் இது இஷ்யூ என்னென்னா ரீஃப்ளக்ஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒபிசிட்டி குறைக்கிறது டெஃபினெட்லி இட் இஸ் அ குட் திங். அது வந்து இட் ஷுட் பி அ ஃபோக்கஸ் ஃபார் almost all people, அதாவது to be healthy and to maintain your ideal body mass index. இது வந்து very very important. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா, குடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாசத்து ஒரு நாள் டீடாக்ஸ் பண்ணலாம், கிளென்சிங் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? I personally don't believe in those concepts. அதாவது குடல்ல வந்து நம்ம டீடாக்ஸை ஒரு நாள்லேயே ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்றதுனால டோட்டலாக வந்து டீடாக்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியாது. இது வந்து இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். நிறைய பேர் பிலீவ் இன் டீடாக்ஸிங், சம் பீப்புள் டோன்ட் பிலீவ் இன் டீடாக்ஸிங். பட் இதனால ஒன்றும் பெருசாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வருன்றது எனக்கு ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். டீடாக்ஸிங், மோர் தென் டீடாக்ஸிங், I would rely on your day-to-day diet. அதாவது நீங்கள் வந்து you take whole grains, you take less processed food, plenty of fruit and vegetables. அதுவே ஒரு டீடாக்ஸ் தான். ஈவன் வெஜிடபிள்ஸ், பல்சஸ் இதெல்லாம் எடுக்கும்போது தட் இட் செல்ஃப் இஸ் யூஆர் டிக்ரீசிங் த டாக்ஸின் லோட் இன் யுவர் பாடி. இந்த அன்ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அன்ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது you are decreasing the toxin levels in your body. Over and above that, if you keep yourself well hydrated, so whatever toxins are formed, it helps to remove all those things. So இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். Over and above, almost everything, most of the issues nowadays which நம்ம இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து ஆல் த இஷ்யூஸ், டயபிட்டிஸ் ஆனாலும், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து டுடேஸ் லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமான ப்ராப்ளம். இப்போ நம்ம உணவு பற்றி ஒரு பக்கம் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதற்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கணும். Stress, definitely madam. Stress, whenever you are stressed, the acid production can increase within the stomach. So as previously told, people who are stressed, அதாவது டென்ஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, தூக்கம் சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து ஆசிடிட்டி ப்ராப்ளம் கூட நிறைய வரலாம். அது ஆசிடிட்டி வந்தாலே அவங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஒபீஸ். ஸ்ட்ரெஸ்னால தே டென் டு புட் ஆன் அ லாட் ஆஃப் வெயிட். ஸோ அவங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லீப் ஏப்னியா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்லீப் ஏப்னியா வந்தாலே, அதாவது அப்பப்போ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம த்ரோட்டும் அந்த சைடில் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமுக்கு ப்ரீதிங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஸோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி கொரட்டை விடுற இதெல்லாம் பழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் ஆசிடிட்டி இஷ்யூஸும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது சரியாக இருக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது குடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க முடியும். குடல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல், நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள், எதுக்களிக்கிறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதனுடைய தீவிரத்தன்மை எதை நோக்கி இருக்கும்? மேடம், நான் சொன்ன மாதிரி சர்டன் திங்ஸ், அதாவது அல்சர்ஸு, ஸ்ட்ரிக்சர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். லாங் டேர்ம் அது ரீஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்கும்போது உணவு குலை சுருங்கி அதில் வந்து சாப்பாடு அடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பேரட்ஸ் ஈசோஃபேகஸ். பேரட்ஸ் ஈசோஃபேகஸில் என்ன ஆகும்னா, ஃபுட் பைப்போட நார்மல் லைனிங், ஸ்குவாமோஸ் லைனிங், அது வந்து இன்டெஸ்டைனல் காலம்னார் லைனிங்காக மாறும். ஸோ அது எண்டோஸ்கோப்பியில் பார்த்தா அதோட சேஞ்சஸ் நமக்கு தெரியும். அது இன்டெஸ்டைனல் லைனிங்காக மாறினா அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், லாங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படியே இருந்தாக்கா அது வந்து கேன்சராக, மெலிக்னன்சியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது கன்ஃபார்மாக மாறணுன்ட்டு இல்லை, நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சாக்கா அதுக்கு தேவைப்பட்ட மருந்தெல்லாம் எடுத்தாக்கா நம்ம வந்து அதோட சேஞ்சஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதை பற்றின ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு
நெஞ்சு வலி வரும். அது வந்து நெஞ்செரிச்சலா இல்லை நமக்கு வந்து இதயத்தில் ஏதோ வலி வருதா அப்படின்ற அந்த வேறுபாடு வந்து தெரியாது. அப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? மேடம் யூஸ்வலி வந்து இதோட ரீஃப்ளக்ஸ் சிம்டம்ஸ் தனியாக சிம்பிளாக வராது. அது சிம்டம்ஸ் வந்து ஸ்டமக்கோடு சேர்ந்து தான் வரும். அதாவது நெஞ்செரிச்சலோடு சேர்ந்து சம்டைம்ஸ் வயிற்றெரிச்சல் இருக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி ஜிஐஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள். போத் அதாவது கார்டியாக் இஷ்யூவாக இருந்தாலும் ஈசோஃபேகஸ் ஓட பெயினாக இருந்தாலும் இட் இஸ் சிமிலர். போத் ரெண்டுலேயுமே வந்து பெயின் வந்து முதுகுக்கு வரும், லெஃப்ட் சைடில் சம்டைம்ஸ் பரவலாம். லெஃப்ட் சைடு கழுத்துக்கெல்லாம் பரவுறது மோஸ்ட்லி கார்டியாக் தான். அசோசியேட்டட் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, அது மாதிரி இஷ்யூஸ், மயக்கமாக இருக்குது, அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது கார்டியாக் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள். சப்போஸ் ஃபுட் பைப் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஏப்பம், இது சொன்ன மாதிரி ஃபுட்டு எது கழிக்கிறது, அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் எப்போ நமக்கு டவுட்டாக இருந்தாலும் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பக்கமாக இருக்கிற டாக்டரையோ ஹாஸ்பிட்டலையோ போய் கன்சல்ட் பண்ணி நம்ம அதை எப்போவுமே கிளாரிஃபை பண்ணுறது பெட்டர். இப்போ இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசும்போது அப்பாவுக்கு இருக்க அடுத்து அவங்களுடைய பசங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இது ஜெனட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது 100% ஜெனட்டிக்ன்றது சொல்ல முடியாது. இட் மே ரன் இன் ஃபேமிலிஸ் பிகாஸ் வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ்னால இட் கேன் ரன் இன் ஃபேமிலிஸ். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, ஆல் தீஸ் இஷ்யூஸ் கேன் ரன் இன் ஃபேமிலிஸ். ஸோ தீஸ் திங்ஸ் இன்டைரக்ட்லி வந்து கேன் ப்ரெசிபிட்டேட் ரீஃப்ளக்ஸ். இப்போது ஒரு ஃபேமிலின்றது சொல்லும்போது அவங்க ஃபுட் ஹேபிட்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்கலாம், பட் இட் இஸ் டைரக்ட்லி நாட் ஜெனட்டிக். ஒட்டுமொத்தமாக குடல் சார்ந்த பிரச்சனைகளோடு வரக்கூடியவர்களுக்கு டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்படுது டாக்டர்? இப்போ ரீஃப்ளக்ஸ் பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் நோ மெடிகேஷன்ஸ். இப்போது ஓவர் த லாஸ்ட் டெக்கேட் ஆல்சோ வி ஹேவ் குட் மெடிகேஷன்ஸ் வித் மினிமல் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இது யூஸ்வலி வந்து முன்னாடி மாதிரி இந்த ரீஃப்ளக்ஸும் ஆசிடிட்டியோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையவே குறைஞ்சிச்சு. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆசிடிட்டி ரீஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு நிறைய வாட்டி அது வந்து சர்ஜரியில் இதை போய் சேரும். பட் இப்போல்லாம் வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சர்ஜரியெல்லாம் ரொம்ப ரேர் ஆக்கரன்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து மெடிகேஷன்ஸ் தட் வி யூஸ் இஸ் கால்ட் அஸ் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். அது வந்து அது ஸ்டமக் இறப்பைக்குள்ளே இருக்கிற ஆசிட் செக்ரேஷனை வந்து அதை குறைக்கும். ஸோ அந்த மெடிசின்ஸ் வந்து பிபிஐ, அதாவது ஃபார் ஷார்ட் ஃபார்ம் இஸ் கால் பிபிஐ. அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வெரி மினிமல் தான், வெல் டாலரேட்டட், லாங் டேர்ம். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்ட்டு இல்லை, பட் தே ஆர் வெல் டாலரேட்டட். நிறைய பேருக்கு வந்து யூ கேன் டேக் இட் லாங் டேர்ம் வித்தவுட் எனி வரி ஆஃப் மேஜர் ப்ராப்ளம்ஸ். சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நான் லாங் டேர்மாக எடுக்க விரும்பலை, எனக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா நம்ம வந்து சர்ஜரி அது மாதிரி ஏதாவது கன்சிடர் பண்ணலாம். சர்ஜரியில் வந்து மோஸ்ட்லி பண்ணுற சர்ஜரி வந்து ஃபண்டோப்ளைகேஷன். அதாவது என்னென்னா நம்ம ஃபுட் பைப்பும் இறப்பைக்கு நடுவில் இருக்கிற வேல்வு வந்து நம்ம சர்ஜரி மூலமாக வந்து அதை டைட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரீஃப்ளக்ஸ் இஷ்யூ வந்து வரதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிரும். It is called as fundoplication. There are various methods. Mostly it is done by laparoscopy. But அதெல்லாம் வந்து for a certain subset of patients தான், எல்லாருக்குமே அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நிச்சயமா இவ்வளவு நேரம் குடல் சார்ந்த பிரச்சனை, அதுலையும் குறிப்பாக இந்த கர்ட் இப்படின்ற இந்த பிரச்சனை குறித்தும் அதற்கான தீர்வுகள் என்ன இருக்குது, சிகிச்சைகள் என்ன இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.